எப்போயுமே சப்பாத்திக்கு வெறும் சென்னா மட்டும் செய்யாமல் இன்றைக்கி நம்ம சென்னா கூட கொஞ்சம் கேப்சிகம் சேர்த்து ஒரு சூப்பரான கிரேவி செய்ய போகிறோம். எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க. ஒரு கடாயில் 3 ஸ்பூன் அளவு எண்ணெய் சேர்த்துட்டு பட்டை, லவங்கம், பிரிஞ்சி இலை, ஒரு பச்சை மிளகாய் கீரி சேர்த்துடலாம். 3 மீடியம் சைஸ் வெங்காயம் நீலவாக்கில் கட் பண்ண சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கலாம். இது கூட 3 தக்காளி நல்லா பழமானதை சேர்த்துட்டு தோல் சுருங்கி வர வரைக்கும் நல்லா வதக்கி விட்டுக்கலாம். இது கூட ஒரு மீடியம் சைஸ் கேப்சிகம் பொடி பொடியாக நறுக்கி சேர்த்துட்டு கலர் மாறி வர வரைக்கும் நல்லா வதக்கிக்கலாம். இந்த ஸ்டேஜில் இஞ்சி பூண்டு விழுது சேர்த்துடலாம். 1.5 ஸ்பூன் அளவு இஞ்சி பூண்டு விழுது சேர்த்துட்டு நல்லா வதக்கி விட்டுக்கலாம். 1 டேபிள் ஸ்பூன் கரம் மசாலா, 1 டேபிள் ஸ்பூன் தனியாத்தூள், உங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி ரெட் சில்லி பவுடர் சேர்த்துக்கோங்க. நான் 1 டேபிள் ஸ்பூன் அளவு ரெட் சில்லி பவுடர் சேர்த்துருக்கேன். 1/4 ஸ்பூன் மஞ்சள் தூள் சேர்த்துட்டு 8 மணி நேரம் ஊற வச்சு 5 விசில் கொடுத்து நல்லா வேக வச்சு எடுத்துருக்கேன். கொண்டக்கடலை இப்போ அதில் சேர்த்துட போகிறோம். ஒரு கைப்பிடி அளவு கொண்டக்கடலையை மட்டும் தனியாக எடுத்து வச்சு இந்த மாதிரி பிசைஞ்சு மாவாக்கிடுங்க. இதை தனியாக வச்சுடுங்க, நம்ம இதை கடைசியாக யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ கொண்டக்கடலையை மசாலாவோட நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு குழம்புக்கு தேவையான அளவு தண்ணி, உப்பு சேர்த்துட்டு நல்லா குழம்பு கொதிக்க விட்டுறலாம். இப்போ குழம்பு கொதிக்கும் போது நம்ம மசிச்சு எடுத்து வச்சுருக்க அந்த மிச்ச கொண்டக்கடலையும் இதில் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுறலாம். இது குழம்பு கொஞ்சம் திக்னஸ் ஆகணுன்றதுக்காக இது மாதிரி சேர்க்குறோம். இப்போ 1.5 ஸ்பூன் அளவு கடலை மாவு ஒரு கிணத்துல எடுத்துகிட்டு தேவையான அளவு தண்ணி சேர்த்து ஸ்பூனோ இல்லை கை வச்சோ நல்லா கட்டி இல்லாமல் கலந்து விட்டுட்டு ஸ்டவ்வை லோ ஃப்ளேமில் வச்சு இதை குழம்புல ஊற்றி கிண்டிகிட்டே இருங்க. இந்த மாதிரி பண்ணும்போது குழம்புல ஊற்றின உடனே லம்ப்ஸ் ஃபார்ம் ஆகிற மாதிரி இருக்கும். நீங்கள் சிம்மிலே வச்சு நல்லா கலந்து விட்டுட்டே இருந்தால் குழம்பு நல்லா திக்காக ஸ்டார்ட் ஆகிடும். அவ்வளோதான், நம்மளோட கொண்டக்கடலை கேப்சிகம் கிரேவி சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. இது இட்லி, தோசை, சப்பாத்தி எல்லாத்துக்குமே ஒரு சூப்பரான சைட் டிஷ்ஷாக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள்.